பெருமக்களையும் பேச்சாளர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்ந்து என் உயிரினும் மேலான ராஜ் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, நடுவர் அவர்களே, திரைப்படத்தை பொழுதுபோக்காக பார்ப்பதில் தவறில்லை. ஆனா பொழுதுக்கும் பார்க்கறாங்களே அப்படிங்கறதா எங்க அணியினுடைய வருத்தமே. இதுல முதல் பேசின என் தம்பி சொன்னாப்ல, குறிப்பா விசு சார் பேசின வசனத்தை என் தம்பி அருமையா எடுத்து மிமிக்ரி எல்லாம் பண்ணாப்ல. ஒரு காலத்துல வசனம் இருந்துச்சு, எப்படி தெரியுமா இருந்துச்சு? கல்யாணியை கஞ்சிக்கு வழி இல்லாமல் அலைய விட்டது யார் குற்றம்? விதியின் குற்றமா அல்லது விதியின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் வீரர்களின் குற்றமா? நாட்டிலே பண முதலைகளை வளர விட்டது யார் குற்றம்? பஞ்சத்தின் குற்றமா அல்லது பஞ்சத்தை மஞ்சத்திற்கு வரவழைத்த வஞ்சகர்களின் குற்றமா? கடவுளின் பெயரை சொல்லி வயிறு வளர்க்கும் போலி சாமியார்கள் நாட்டிலே உழவ விட்டது யார் குற்றம்? அப்படின்னு சொல்லி பகுத்தறிவு சிந்தனைகளை சினிமாவில் வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இன்னைக்கு வசனம் எல்லாம் நடுவர் அவர்களே, இன்னைக்கு அந்த தம்பி அந்த வசனத்தை எல்லாம் கேட்காம பேசிட்டு போயிருக்காப்ல. எப்படி தெரியுமா? நான் ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். நீயே கேட்கலங்கும் போது மற்றவங்க எப்படி கேட்பாங்க? அதுலயும் ஒரு டைலாக் கேட்டிருக்கீங்களா? நாங்கெல்லாம் யார் தெரியுமா? பாளையங்கோட்டை ஜெயில தான் படிச்சோமே. மதுரை ஜெயில மல்யுத்தம் நடத்தின பரம்பரை எங்க பரம்பரை. வேலூர் ஜெயில நாங்கெல்லாம் பாய் விரிச்சு படுத்த பரம்பரை எங்க பரம்பரை. இந்த டைலாக். இன்னொரு டைலாக் கேட்டிருக்கீங்களா? ஃப்ரெண்டு, லவ் மேட்ரு, ஃபீல் ஆயிட்டாப்ல, ஆஃப் சாப்பிட்டா கூடாயிராப்ல. இப்படி சொல்லி சொல்லியே எல்லாத்தையும் குடி போதைக்கு அடிமையாக்கக்கூடிய வசனங்கள் தான் இந்த வசனங்கள்லாம். மல்யுத்தம் நடத்தின பரம்பரையை நம்பி நான் ஒரு ஜெயிலுக்கு பேச போயிருந்தேன். அப்படியா? ஜெயில 1 மணி நேரமா பேசி முடிச்சிட்டு 25,000 பணத்தை வாங்கிட்டு நடந்து வந்துட்டே இருந்தேன். ஒரு கைதி பின்னாடியே வந்தாரு. அக்கா ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னாரு. நானும் என்னங்க அண்ணேன்னு பாசத்தோட கேட்டேன். உனக்கு எனக்கு ஒரு பொருத்தம் இருக்குன்னா. எனக்கு கோவம் வந்துருச்சு. நீ ஜெயில் கைதி, நான் ஒரு பேச்சாளர், உனக்கு எனக்கு எது பொருத்தம் இருக்குன்னு சொல்றியே, எதை வச்சு சொல்றேன்னு கேட்டேன். சத்தமா பேசாத, சுத்தமா பிடிக்காதுன்னா. அப்பயே அமைதியா இருந்திருக்கலாம். இருந்தாலும் அவர் இருக்கிறது ஜெயிலுக்குள்ள. உனக்கு எனக்கு பொருத்தம் இருக்குன்னு சொன்னியே, எதை வச்சு சொன்னேன்னு கேட்டேன். நான் பேசாம 3 பேரை கொன்னேன், நீ பேசியே டெய்லி 3 பேரை கொண்டுகிட்டு இருக்கேன்ட்டார். இங்க கொஞ்சம் எண்ணிக்கை கூட. நடுவர் அவர்களே, இன்னைக்கு திரைப்படங்கள்ல ஒரு பாடல் முதல்ல நல்லா இருக்கா? சேலையில வீடு கட்டவா, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா. இன்னைக்கு அந்த படத்தை பார்த்துட்டு அந்த பாட்டை கேட்டுட்டு எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு அக்கா 250 கிராஸ் வச்சு ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டு கும்பகோணம் பட்டிமன்றத்துக்கு ஏன் கூட பஸ்ல ஏறி வந்தாங்க. தஞ்சாவூர்ல ஒரு 70 வயசு இருக்கும். அந்த தாத்தா ஏன் பக்கத்துல உட்காந்து கேட்டாரு, பாப்பா ரொம்ப நேரமா வெட்டல பாக்க போட்டுட்டு மஞ்சுநாத மாதிரியே குழப்பிக்கிட்டு வரண்டாய், இதை எங்க துப்புறன்னு தெரியல சொல்லு தையினார். நான் கொஞ்சம் அறிவாளி புள்ள, நான் சொன்னேன், பஸ்ல இத்தனை ஜன்னல் இருக்கும்போது சடாரு டிரைவர் பிரேக்க போட்டா படான்னு துப்புங்கன்னு. நான் சொன்னது பஸ்ல இருக்க சைடு ஜன்னல, அவர் பார்த்தது 250 கிராஸ் வச்ச ஜன்னல் வச்ச ஜாக்கெட். டிரைவர் படார்னு பிரேக் போட்டா சடார்னு துப்புனாரு. அதுக்கு அந்த அக்கா சொல்லுது, அன்னலட்சுமி இம்புட் நேரம் புழுக்கமா இருந்த செடி இப்பதான் சிலு சிலுன்னு காத்து வருதுன்னு சொன்னா, இன்னைக்கு உடை கலாச்சாரத்தை கூட கெடுத்து வைப்பது இந்த சினிமா உலகத்துல இவங்க எப்படி நல்லது சொல்லுதுன்னு சொல்லலாம். நடுவர் அவர்களே, ஒரு காலத்துல பாட்டு கேட்கறதுக்கு இனிமையா இருந்தது. என்னடி முனி அம்மா உன் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி, இது நான் வச்ச மையி, நீ முன்னால போனா நான் பின்னால வாரேன். தெளிவா இருந்துச்சு. ரீமிக்ஸ்னு ஒண்ணு போட்டாங்க. என்னடி முனி அம்மா உன் காணுல மைய, ஆறு வச்ச மையி, இது நான் வச்ச மைய, முனி அம்மா முன்னால போ பின்னாலே வா முனியம்மா. தம்பி ஒரு பாட்டை மட்டும் சல்லடை போட்டு சலிச்சு எடுத்து வந்திருக்காப்ல. தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும். இந்த பாட்டுக்கு விளக்க சொல்லுங்க. இனிமேல் நான் பட்டிமன்றமே பேசல. அது ஒரு சில பாட்டை ரீமிக்ஸ் பண்ணா பண்ணுவாங்க. நல்ல நம்ம காலங்காலமா சொல்ற ஆத்திசூடியை ஒரு ரீமிக்ஸ் போட்டேன் பாத்தீங்களா? எப்படி இருக்கு? ஆத்திசூடி அறம் செய்ய விரும்பு. சின்ன வயசுல படிச்சுக்கிட்டு தெளிவா இருக்கு. ரீமிக்ஸில் போட்டேன் சார். ஆத்திசூடி அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சட்டையை கிழிச்சு புளியில் உருண்டு குளுக்கோஸ் சேர்த்துட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கேன். அதை விட இன்னொரு பாட்டு வந்திருக்கிறாரு. ஏ சொர்த்தால ஐயா தொர்த்தாத, ஏ சொர்த்தா காத்திட்டு தொர்த்தாத, ஏ கர்த்தா காத்திட்டு வெட்டாத, ஏ பட்டுக்கு வா சொர்த்தால. ஆனா உண்மையில இது எப்படி மனப்பாடம் பண்ணீங்க? அதான் பெரிய விஷயம். இந்த 6 மாசமா மனப்பாடம்
பண்றதுக்குள்ள என் கிட்னி இடம் மாறினது எனக்கு மட்டும் தாங்க தெரியும். ஸ்டவ் மேல கட்டாயி, சாக்கெட்ல சட்டாயி, வடிவேலுன்னா துப்பாயி, கைய ஊட்டா டப்பாயி, லோக்கல்னா லோலாயி, அப்பாவா நீ ஆராயி, பங்கமான எல்ல போய் மட்டமா நீ கல்லாயி, சிக்குபூம்பாயி நீ கம்பா, வா மச்சான் நீ தெம்பா, சட்டாயி புட்டாயி கட்டாயி லோடாயி. நீங்க இதே மாதிரி சவுண்டை நான் திருச்சியில் கேட்டிருக்கேனே. எங்க இந்த கொரோனா டயத்தில் இது லேகிய வர நீங்க பாத்தீங்களா? கொரோனா வந்தா என்ன, மிக்ஸாம் வந்தா என்ன, எக்ஸாம் வந்தா என்ன, இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கீங்க? என்ன வேணா நடக்கட்டும், நான் சந்தோஷமா இருப்பேன், உசுருக்கு வேற என்ன வேணும், என்ன வேணா நடக்கட்டும், ரக்கித்த ரக்கித்த ரக்கித்த. அது என்னன்னு தெரியல, ஒரே பாட்டில் 4.5 நிமிஷத்துல முன்னேறான் சார். வெற்றி நிச்சயம். சைக்கிளில் போறாரு, இதுவே இது காரில் போறாரு, பால் விற்கிறாரு, பணக்காரனாராரு. 4.5 நிமிஷத்துல அவங்களுக்கு அப்படி இப்படி பாட்டா அமையுது. நம்மளுக்கெல்லாம் அமையிறோம் ஒப்பாரியாத்தே அமையுது. நான் என்னத்த இப்படியே தான் நம்மளுக்கு என்னைக்காவது பார்த்தீங்களா? நடுவர்களே, உண்மையிலேயே நாளா வருஷம் முழுக்க பட்டிமன்றம் பேசுற ஒரு வீடு கூட கட்ட முடியல என்னாலலாம். இன்னைக்கு இவங்க எல்லாம் சினிமாவில் வெறும் பொய் கதையை காமிச்சா இவங்க எல்லாம் மக்களை பொய்யாவே வாழ்றதுக்கான உதாரணத்தை தான் சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எந்த படத்துலயாவது நல்லதை சொல்லி கொடுத்துருக்காங்களா? நேத்து என் வீட்டுக்காரு கூட சலார் படத்துக்கு போனேன். இந்த வயசுல உங்களாம் சலார்னு அடிச்சு வேட்டி விட்டுக்கணும். நடுவர்களே, சலார் படம் படத்துக்கு போகணும்னு அட்டை பிடிச்சு போனேங்க. அன்னலட்சுமி வந்து மேடையில் பேசும்போது சிரிக்க மாட்டாங்க. ஒரு தடவை இஹி அப்படின்னாங்க, பழிச்செட்டு கழுத்து அங்க விழுந்து கிடந்துச்சு. சலார் படம் முடிச்சிட்டு வந்தோடனே என் வீட்டுக்காரர் வீட்டுல வந்து பல்லார்னு ஒரு அரவுட்டார். உண்மையிலேயே சொல்றேங்க, அந்த படத்துல கதை இருக்கா, ஒருத்தரை எப்படி வெட்டி கொலை பண்றது, ஒருத்தரை எப்படி சாக்கிறதுன்னு இன்னைக்கு வன்முறைகளை கத்துக் கொடுக்கக்கூடிய படங்கள் தான் இன்னைக்கு அதிகமாக திரையரங்குகளை வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னா, அதுக்கு விசில் பறக்குதுன்னு சொன்னா, நீங்க எப்படி வந்து அப்படியே சினிமாவோடு போகிறாங்கன்னு எப்படி சொல்லலாம்? நடிகர்களே, இன்னைக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெண்ணு பிரசவம் ஆனான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பிரசவம்னு ஏன் தெரியுமா சொல்றாங்க? அந்த குழந்தையையும் உயிரோட காப்பாத்தி அந்த தாயும் உயிரோட வரணும், அதுதான் பிரசவம் இல்லையா? தன்னையும் காப்பாத்தி உன்னையும் காப்பாத்திக்கிட்ட அந்த பொண்ணுங்களை அந்த பையனையும் பெத்தவ எப்படி கொஞ்சம் வா என்ன பெத்தவளேம்பா என்ன பெத்தவனேம்பா, ஏன் தன்னை மீண்டும் உயிரோடு கொடுத்ததுனால்தான். அந்த தொப்புள் கொடி உறவை கூட இன்னைக்கு திரையரங்குகளை எப்படி காமிக்கிறாங்க? தரை பம்பரங்கள் எல்லாம் கயிற்றில் சுற்றுகின்றன, திரை பம்பரங்கள் எல்லாம் வயிற்றில் சுற்றக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு காமிச்சிட்டு இருக்கீங்களே. இன்னைக்கு இந்த சினிமா நல்லதை படுறது நாங்க எப்படி நடுவர்களை சொல்ல முடியும்? ஒரு காலத்துல கல்யாணம் பண்ணும்போது பட்டு புடவை கட்டி தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு நகை நட்டெல்லாம் போட்டு பொண்ணுங்க குனிஞ்சு தலை நிமிராம நடந்து வருவாங்க. அப்படிதானம்மா? என் கல்யாணத்துல நான் தான் அப்படிதான் குனிஞ்ச தலை நிமிராம நடந்து வந்தேன் நடுவர்களே. யாரையும் பார்க்கல, மாப்பிள்ளைய கூட நான் பார்க்கல. நீங்க நடந்து வந்தாலே போதும் குனிஞ்ச மாதிரி தான் இருக்கு, இதுல குனிஞ்சல் நிமிராம வந்தீங்களா? குனிஞ்ச தலை நிமிராம வந்தேன். இன்னைக்கு எல்லாம் சினிமாவை பார்த்துட்டு மாப்பிள்ளை பேசாம மனவரையில உட்கார்ந்துருக்காரு ஜம்முன்னு. பொண்ணு அங்க இருந்து வருது, கம் ஆன் பேபி லெட்ஸ் கோ ஆன் தி புல்லட் ஆன் தி வேல பாடிக்கலாம் டுயட் ஏ 2020 மெச்சா ஏ டிராவல் தில்லாகுது. நடுவர் அவர்களே, கடலூர்ல விருத்தாச்சலத்துக்கு பக்கத்துல இதே மாதிரி திரைப்படங்களை பார்த்துட்டு திருமணத்திற்கு முன்பாக எல்லாரும் சேர்ந்து டிஜே போட்டு அந்த பொண்ணை ஆடி அந்த மாப்பிள்ளைக்கு பிடிக்கல, இனிமேல் யாரு கூட சேர்ந்து ஆடாதுன்னு சொன்னதுக்காக அந்த கல்யாண வரவை கூட நிறுத்திவிட்டு காலையிலேயே போய் எனக்கு மாப்பிள்ளையும் வேணாம் கல்யாணம் வேணான்னு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்த சினிமா உலகம் எப்படி குடும்பத்தை நல்வழிப்படுத்துகிறதா எங்களுடைய கேள்வி நடுவர்களே. படம் பேரு கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா, இன்னொன்னு காத்து வாக்குல 2 காதலாம். காத்து வாக்குல அவன் பாட்ட 2 காதல் பண்ணிட்டு போறான். மைக்க கடிச்சு போறாங்க. ஐ லவ் யூ டூ கண்ணா டூ 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 டூ. நான் கேட்கிறேன், ஒருத்தனுக்கு ஒரு லவ் ஃபெயிலியரை சமாளிக்க முடியல, எனக்கு 2 லவ் ஃபெயிலியர் அப்படிங்கறத படத்துல பெருசா காமிக்கிறீங்களே. நடுவர் அவர்களே, உண்மையிலேயே வகுப்பறையில் மதிப்பெண்களை இழந்தால் மதிப்பு போகும், வாழ்க்கையில் தவறு செய்தால் மதிப்பே போகும்ங்கிறத இன்னைக்கு எந்த திரைப்படமா அதை சொல்லி கொடுத்திருந்தா நாங்க இன்னைக்கு சந்தோஷப்பட்டிருப்போம். இன்னைக்கு ஏகப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் இன்னைக்கு காதல், தவறான காதல்களையும் தவறான கொலைகளையும் சித்தரித்து காண்பிக்கக்கூடிய அற்புதமான திரைப்படங்களுக்கு தான் இவங்க 3 பேரும் வக்காலத்து வாங்க வந்திருக்காங்கன்னு சொன்னா,
நான் ஏன் இந்த பக்கம் பேச வந்திருக்கேன் தெரியுங்களா? ம். கொரோனா டைம்ல என்னையும் ஒரு படத்துக்கு நடிக்க கூப்பிட்டாங்க. பாவம் அவருடைய தலையெழுத்து. ஏங்க ஒரு சிலருக்கு கெட்ட நேரம் சுத்துதுன்னா இப்படித்தாங்க சுத்து. எப்படி மனுஷன் அந்த மனுஷன் பாரு இத்தனை லோகத்துல இத்தனை உலகத்துல. திரைப்படத்துக்கு நடிக்க கூப்பிட்டாங்க சார். சரி. தல அஜித் கூட ஹீரோயினா நடிக்க முடியுமா? மரியாதை பேசுமா. நடிக்க கூப்பிட்டாங்க சார். பட் நான் என்ன தெரியுமா சொன்னேன்? ஆ. ஐ காண்ட். என்னால நடிக்க முடியாது. ஏன்னா பல்செட்டை வாடகைக்கு விட்டுருந்தீங்களா? அடுத்தும் டைரக்டர் மறுபடியும் கால் பண்ணார். ஆ. விடாமுயற்சியா கால் பண்ணார். மேடம் நீங்க தல கூட தான் நடிக்கல, அட்லீஸ்ட் இளைய தளபதி விஜய் கூடவாவது நடிக்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அது சின்ன திருத்தம். தலைவாசல் விஜய்க்கு சோடியா. நான் போய் ஐ காண்ட்னு சொன்னேன். இந்த பிள்ளை சரின்ட்டுச்சு, அவர் மாட்டேன்ட்டார். என்னங்க இவ்வளவு ஓல்டேஜ்லாம் வேணாம் அப்படி. மறுபடியும் ஒரு படத்துக்கு நடிக்க கூப்பிட்டாங்க. படத்து பேரை கேட்டோன்னே வேணான்ட்டேன். ஆ. என்ன படம் தெரியுங்களா? ஆ. இருட்டறையில் முரட்டு குத்து. படம் பேரை கேட்பதற்கே கொச்சையாக கருதுகின்ற இந்த சூழ்நிலையில் இது போன்ற படங்களை பார்ப்பதற்கு நாமெல்லாம் இன்னைக்கு மாணவர்களை அனுமதிக்கிறோம்னா அதை பெற்றவங்க தயவு செய்து நினைச்சு பார்த்தாங்கன்னா சினிமா படம் நல்லது படம்னு சொல்லவே மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்களை பூரா மாவீரன் படத்துல நம்ம அண்ணன் செஞ்ச மாதிரி வெறும் பேட்ச் ஒர்க்கா பார்த்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா மட்டும்தான் இந்த மக்கள் இனிமேல் படத்தை பார்க்க முடியும். இனிமேல் வரக்கூடிய படங்களை பேட்ச் ஒர்க் பார்க்காம அமுச்சு விட்டாங்கன்னு சொன்னா நிச்சயம் திரைப்படங்கள் 24 மணி நேரத்துல ஒரு நாள் ஓடுறதே கஷ்டங்கிறத எதிரணி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமா சினிமா மக்களுக்கு நல்லதைத்தான் சொல்லி தருதுன்னு பேசியிருக்கவே மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்களை பார்த்து அன்பு சகோதரர் மஞ்சுநாதன் அவர்கள் சொன்னதை போல பள்ளிக்கூட காதலை கூட நல்ல காதல் என்று சித்தரிக்கக்கூடிய அற்புதமான படங்களை எல்லாம் இன்னைக்கு சினிமா படங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறதுங்கிற எதிரணி நீங்க மறந்துடக்கூடாது. சதுரங்க வேட்டைங்கிற ஒரு திரைப்படம், அந்த படத்தை பார்த்துட்டு புதுக்கோட்டை மாவட்டத்துல பத்திரிக்கை வைக்க போற மாதிரி போயிட்டு ஒரு குழந்தையை கடத்தக்கூடிய சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்னா அது நிச்சயம் திரைப்படத்தை பார்த்து தான் நடந்ததுங்கிறது பத்திரிகையிலே வந்திருக்குன்னு சொன்னா இப்படிப்பட்ட திரைப்படங்கள் எப்படி நல்லதை சொல்லி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கேள்வியை நடுவர் அவர்களே. சினிமா நல்லது சொல்லுதுன்னு என் அன்பு தம்பி பேசினாப்ல, சினிமாவையே நம்பி கோடம்பாக்கத்திலையும் வடபழனிலையும் உன் வயது மதிக்கத்தக்க இளைஞர்கள் எத்தனைய பேர் வாழ்க்கையை இழந்துட்டு இருக்காங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயம் அந்த அணி பேசவே மாட்டாங்க நடுவர் அவர்களே. ஒரு காலத்தில் திரைப்படங்கள் முறம் போன்று இருந்தது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு பெண்களை கலை பொருளாக பார்க்கக்கூடிய திரைப்படங்களுக்கு மத்தியில் கவர்ச்சி பொருளாக காண்பிக்கக்கூடிய திரைப்படங்கள் தான் இன்னைக்கு அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு பொண்ணு ஆடுறா, அந்த பொண்ணு பேரு ரகசியா. சிரிச்சி சிரிச்சு வந்தா சீனா தானா டோய். அந்த அம்மா பேர் தான் ரகசியா. ஆனா ரகசியமா ஒண்ணுமே அந்த அம்மா பச்சுக்கல. நடுவர் அவர்களே, இன்னைக்கு வரக்கூடிய திரைப்படங்களை சல்லடை போன்று கெட்டதை வைத்துக்கொண்டு நல்லதை மட்டுமே எங்களுக்கு தந்தால் நிச்சயம் நாங்கள் எல்லோரும் அந்த அணியில் பேசியிருப்போம். அதுவரை எங்களுக்கு தீயதைத்தான் சொல்லித் தருகிறது என்கின்ற காரணத்தினால் எங்களுக்கே தீர்ப்பினை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.